எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காணிக்கையோ அல்லது தசம பாகமோ தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு காரியம்தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்பட, அவருடைய காரியத்தை மேற்கொள்ள, அது மட்டுமல்லாமல் அநேக நன்மைகள் பிறருக்கு செய்யத்தக்க விதமாய் பயன் தரக்கூடிய அளவிற்கு காரியங்கள் செய்ய காணிக்கையையும் தசம பாகத்தையும் நாம் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் தீர்மானித்த காரியம். ஆனால் அதை சரியாக எல்லாம் கை கொண்டு செய்கிறார்களா என்றால் அது சந்தேகத்திற்குரிய காரியமாய் தான் இருக்கிறது. தங்களுடைய சுய லாபத்திற்கு அல்லாமல் அநேக ஜனத்தார் நன்மை அடையும்படியாய் தேவனுடைய காணிக்கையை எடுத்து பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ஆசாரியனும் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள். அது நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, அதை தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் நான் இங்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், காணிக்கையினால் தேவனை மகிமைப்படுத்தி விடலாம் என்ற எண்ணம் தவறானது. லூகாசு விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், காணிக்கை என்ற ஒரு காரியத்தில் குறைவானது மிகுதியானது என்பது கிடையவே கிடையாது. யார் அதிகமாய் போடுகிறார்கள், யார் குறைவாய் போடுகிறார்கள் என்பதையெல்லாம் தேவன் பார்ப்பது கிடையாது. யார் மனம் உகந்து தேவனுக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் காரியம். மனம் உகந்து கொடுக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தங்களிடத்தில் உள்ள மிகுதியான வெள்ளிக்காசுகளில் எடுத்து தேவனுக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஏழை விதவையோ தன் ஜீவனத்திற்காக வைத்துக் கொண்டிருக்கிற அந்த 2 வெள்ளிக்காசுகளை தேவனுக்கு செலுத்துகிறார். இந்த உதாரணத்தின் நிமித்தமாய் சொல்லப்பட்ட காரியம் இதுதான். மனப்பூர்வமாய் அந்த பெண்ணானவள் கொடுக்கிறாள் என்பதுதான் காரியம். ஒரு சிலர் இந்த ஏழை விதவை காரியத்தை எடுத்து சொல்லி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் காணிக்கையை தவறாமல் செலுத்தி விடுங்கள், தசம பாகத்தை தவறாமல் செலுத்தி விடுங்கள், அப்போதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று தவறாக உபதேசிக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. காணிக்கையை செலுத்துவது கட்டாயம். மனதார நீங்கள் வெறும் ₹1 செலுத்தினாலும் தேவன் அதில் பிரியமாய் இருப்பார் என்பதுதான் சத்தியம். ஆகவே காணிக்கையினால் தேவனை மகிமைப்படுத்தி விடலாம். நாம் கொடுக்கிற காணிக்கையில் தான் நமக்கு பலன் உண்டு, தேவன் நம்மை இன்னுமாய் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறானது. மெய்யாகவே தேவன் உங்களிடத்திலிருந்து மிகவும் அதிகமாய் எதிர்பார்க்கிறது உங்கள் காணிக்கையை அல்ல, உங்கள் செய்கையை தான் அவர் பிரதானமாய் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகவே உங்கள் செயல்களினால் தேவனை மகிமைப்படுத்த தேடுங்கள். ஆமேன்.